உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, என் சொந்தனா நீங்க மட்டும்தான். நீங்க என்னோட பிள்ளைக்கு என்ன சடங்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. ஆனா அவங்க இந்த வீட்டு படிய கூட மிதிக்க கூடாது. அத்தை, நான் வந்தப்ப கூட இந்த வீட்ல இருக்கும்போது என்ன சொன்னீங்க தெரியுமா? எனக்கு மொத்தம் 3 பொண்ணுங்களோட சேர்த்து நீயும் 4வது பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க தாமா என்னையும் என் புள்ளையையும் பத்திரமா பாத்துக்கணும். சரண்யா, இத பாரு, நான் பாத்துக்கிறேம்மா. அண்ணி, நீங்க கோவத்துல பேசுறீங்க. வெற்றியோ உங்க அப்பா அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்படும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வெற்றி மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவும் வருவாங்க. வர வைக்கிறேன். அத்தை, ஏண்டி, இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வீராப்பா பேசிட்டு போனா இப்ப எதுக்கு வந்திருக்காளா? அத்தை, அத்தை, அத்தை. ஆமா சக்தி, என்னம்மா? அத்தை, உங்க பேரனுக்கு இலை கட்டி பேர் வைக்க போறோம். அதுக்கு நீங்க எல்லாருமே வரணும். உங்களை முறைப்படி அழைக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். என்னங்க? தீப்பெட்டி சைஸ்ல இருக்கிற உன் வீட்டுல கோடீஸ்வரனான என் பேரனுக்கு இலைக்கட்டு ஃபங்க்ஷன் நடக்க போகுதா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்போ உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்றதுக்கு நான் வரல. இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு அழைக்க தான் வந்தேன். என் பேரனுக்கு இலை கட்டுறதுக்கு நீ யாரு? உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உரிமையும் சம்பந்தமும் இருக்கிறவங்க ஒதுங்கி இருக்காங்க. நல்ல விஷயங்களை நல்ல நேரத்துல நடத்தணும். அதனால தான் நான் இதை நடத்துறேன். என் மேல உங்க கோவத்தை காட்டாம விசேஷத்துக்கு வந்து உங்க பேரனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். என் பேரனை என் கண்ணிலேயே காட்டாம மறைச்சிட்டேன். இப்போ அப்படியே பெரிய நல்லவ மாதிரி என் முன்னாடி வந்து நின்று இலக்கட்டுற ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு வேற அழைக்கிறியா நீ? அத்தை, நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. நமக்குள்ள இருக்கிற சண்டைய கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்க ப்ளீஸ். நீ என் காலில் விழுந்து கேட்டாலும் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன். வெற்றி, நீயாவது ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும். நானா? நான் எதுக்கு வரணும்? ஏய், என்ன இப்படி கேக்குற? சரண்யனுடைய குழந்தைக்கு நீதான் தாய் மாம. உன் கையால அந்த குழந்தைக்கு சீர் செஞ்சு பேர் வைக்கணும் வெற்றி. அந்த உரிமைய நீ விட்டு கொடுக்க போறியா? என் அம்மாவை மதிக்காத இடத்துக்கு நான் வரமாட்டேன். நீ கிளம்பலாம். ஏய், இல்ல, நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவ, எனக்கு தெரியும். நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேனா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நான் கூப்பிட்டா நீ வரமாட்ட. ஆனா
கூப்பிடுறவங்க கூப்பிட்டா நீ கண்டிப்பா வருவ. நான் சும்மா பேச்சுக்கு சொல்லல வெற்றி, உண்மையை தான் சொல்றேன். நீ கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவ. சரி சரி நான் பேசிட்டு சொல்றேன் வை. எங்க யார் போன்ல? அந்த மாயாண்டிமா ஆ. செல்லூர்காரன் ஆ. அவனுக்கு இந்த வருஷம் மீன் பிடிக்கிற குத்தகை வேணுமா? அதான் ஏய். நேர்ல பார்த்து பேசணும்னு சொன்னான். எதுவும் பேசக்கூடாதுடா. சரிண்ணே. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சரியா? சரிண்ணே சரிண்ணே. டேய் அம்மாடா. அம்மா வணக்கம்மா. ஐயோ அப்பா வணக்கம்ப்பா. என்னடா குடிச்சிருக்கியா? மறுபடியும் அவன் ஆரம்பிச்சிட்டானாங்க. அம்மா ஆ? இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த வாரம் விடுவோம், அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். வாழ்க்கைனா ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் வேணும்லடா. சரி ஆமாண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணே அந்த வீட்டுக்குள்ள கால் வச்சா வெட்டுவேன்னு சொன்னாங்க. டேய். அத பத்தி நீ சொல்லக்கூடாது. சட்டற மூடு. திடியா என்ன நடந்துச்சு? ஆ, ஆ, வாயை திறந்து சொல்லித்தல, என்னாச்சு? ஆ, அம்மா அது வந்து டேய். பிச்சு விடுவோம் பிச்சு. அம்மா அது வந்துமா சக்தி இருக்கால, சக்தி என்ன தெரியுமா சொன்னா? சரண்யா புள்ளைக்கு இலை கட்டுற சடங்குக்கு நான் வரக்கூடாதாமா? வந்தா என் காலை வெட்டுவேன்னு சொல்றாமா. அதுவும் இல்லாமமா அருவாள் எடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி போஸ் கொடுத்து சொல்றாமா. திமிர பாத்தீங்களா அவளுக்கு? அருவாளை கையில வச்சுட்டு சொன்னாளா? ஏங்க போய் துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க, அவளை போய் சுட்டு தள்ளிட்டு இதோ வந்துடலாம். வரேன், அவளுக்கு என்ன அம்மா கொழுப்பு. நாம எதுக்குமா போனோம்? அவ வீடு அவ ஃபங்க்ஷனு, அவ நடந்துட்டோம். அவ என்னமோ பண்ணிட்டு போட்டுமா, நமக்கு என்னமா வந்துச்சு? டேய் அமைதியா இருக்க சொல்றா. ஆவும் உனக்கு வந்துச்சு. என்னது? நமக்கு என்ன வந்துச்சா? ஏய் அதொன்னும் அவ வீட்டு ஃபங்க்ஷன் கிடையாது. பிறந்திருக்கிறது இந்த ரங்கநாயகி வீட்டு வம்சத்தோட வாரிசு. நம்ம உரிமையை நாமளே விட்டு கொடுக்க கூடாதுடா. ஆமா அது மட்டும் இல்லம்மா, தாய் மாமன்ற உரிமையில சீர் கொண்டு வந்தா இந்த காலையை வெட்டுவேன்னு சொல்றாமா. என்னடா நீ? அவ சொன்னா நீ பயந்துருவியா? 12 வகையான சீர் எடுத்துட்டு போடா. நல்ல மேளதாளத்தோட தாய் மாமன் நீ போ வெற்றி. யார் என்ன பண்றாங்க நானும் பாக்குறேன். அப்புறமா வளையல ஏதாச்சும் ஆசையா போலான்னு பார்த்தா கைய வெட்டுவேன்னு சொல்றாமா. கைய வெட்டுவேன்னு சொன்னாளா? அவ என்னடா சொல்றது? நீ போடுறா அவளுக்கு கைக்கு 1 சவரன்னு நல்ல 2 சவரனுக்கு வளையல் வாங்கி போடுறா. ஆமா போட்டு விடுறா. ஆஹா சரக்க தெளிச்சதுக்கே இந்த நடிப்பா. ஒருவேளை குடிச்சிருந்தா உலகமாக நடிப்பாளர் இருந்திருக்கும். குடும்பமே நாடக குடும்பமா இருக்கு. சி ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்கே. அம்மா அப்புறம் அருணா கயிறு கூட கட்டக்கூடாதுன்னு சொல்றாமா. ஏய் அவ ஒரு ஆளுடா. அவ என்னடா சொல்றது? வெள்ளியில 3 முழம் அருணா கயிறு வாங்கி போடுறா என் பேரனுக்கு. இல்லம்மா அப்புறம் நான் கொலுசெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னம்மா. ஆ. அதுக்கு அதுக்கு என்ன கொன்னுடுவேன்னு சொல்றாமா. ஏய் 2 பவுன்ல தங்க கொலுசு வாங்கி போட்டு விடுறா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.